இன்றைய நாளின் செய்தியோடு இணைந்து கொள்ளலாம். இன்று 18ஆம் நாள் ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறந்த நல்ல நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தி கொண்டு இன்றைய நாளின் செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைய நாள் அதாவது பேசு பொருளாக இருக்கக்கூடிய போலீஸ் மா அதிபரின் செய்தி மற்றும் 6 கட்சிகளின் கூட்டணி தொடர்பான செய்தியையும் கூட நாங்கள் இங்கே பார்க்கலாம். உண்மையில் இந்த போலீஸ் மா அதிபரின் சாவு என்பது பல்வேறுபட்ட விடயங்களையே இங்கே முன்வைத்திருக்கின்றது. தற்கொலையா, கொலையா, விசாரிக்காமல் எவ்வாறு நாங்கள் அந்த விடயங்களை முன்வைக்கலாம் என்று பற்பல விடயங்களை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறது. பல சந்தேகங்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டு தான் இருக்கின்றது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மாலவே தலஹீனாவில் உள்ள தனது வீட்டில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பிலே தான் இந்த தகவல்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. உடற்பயிற்சி செய்வதற்காக தனது அறையை விட்டு வெளியே வந்தவர் அங்கிருந்து தனது பாதுகாப்பு அதிகாரியிடம் கைத்துப்பாக்கியை கேட்டு பெற்று தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டதாக பாதுகாப்பு அதிகாரி போலீசாரிடம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று காலை, அதாவது நேற்று 17ஆம் நாள் ஜூலை மாதம் நேற்று காலை 7 மணியளவில் உடற்பயிற்சி செய்ய தயாராகி அறையை விட்டு வெளியே எந்த துப்பாக்கியை பயன்படுத்துகிறாய் என என்னிடம் கேட்டார். நான் எனது கை துப்பாக்கியின் மெகசினை கழற்றிவிட்டு அவரிடம் கொடுத்தேன். அந்த மெகசினையும் என்னிடம் கேட்டு வாங்கி கொண்டார். அதன் பின்னர் ஒரு தண்ணீர் போத்தல் எடுத்து வருமாறு என்னிடம் கூறினார். நான் அதை எடுக்க சமையலறை பகுதிக்கு சென்றபோது வெடிப்பு சத்தம் கேட்டது. நான் ஓடி வந்து பார்த்தபோது துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் கீழே விழுந்து கிடந்தார் என்று முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் பாதுகாப்பு போலீஸ் அதிகாரி இவ்வாறு தான் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். முன்னாள் போலீஸ் மா அதிபரின் பாதுகாப்பிற்காக 2 போலீஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சம்பவத்தின் போது அவர்களில் ஒருவர் கடமையிலே இருந்திருக்கின்றார். விக்ரமரத்ன தன்னைத்தானே சுட்டுக்கொள்ள பயன்படுத்திய கை துப்பாக்கி போலீஸ் திணைக்களத்தால் அவரது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன தனது உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதற்காக மாலவே தலஹீனவில் உள்ள தனது வீட்டில் உள்ள அறையிலிருந்து நேற்று காலை 7 மணியளவிலே தான் வெளியே வந்திருக்கின்றார். வந்த பின்னர் தான் மேலே குறிப்பிட்ட இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இதே நேரத்திலே ஸ்ரீலங்காவிலே தொடரும் மரணங்கள் தொடர்பிலும் ஒரு விடயம் இருக்கின்றது. அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பிலே விசாரணையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்னாள் காவல்துறை மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் குறித்து தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மாலவே காவல்துறையினர் இணைந்து இந்த விசாரணையை ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே சி.டி. விக்ரமரத்னவின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கொழும்பு கிழக்கு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. மாலவே தலஹீன பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் நேற்று காலையிலே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக சி.டி. விக்ரமரத்ன தனது இல்லத்தில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்திருந்ததாக இந்த காவல்துறை, அதாவது அவருடைய பாதுகாப்பிலே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியும் அந்த விடயத்தை தெரியப்படுத்தி இருக்கின்றார். இந்த நிலையிலே நேற்று பிற்பகல் குறித்த இடத்திற்கு சென்ற கடுவலை நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார். தற்போது காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சி.டி. விக்ரமரத்னவின் மரணம் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டு அதன் முன்னேற்ற அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்குமாறு இதன்போது கடுவலை நீதவான் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் அண்மை காலமாக இடம்பெறும் உயிரிழப்புகள் தொடர்பில் முறையான விசாரணைக்கு முன்னரே அவை உயிர் மாய்ப்பு என திட்டமிட்டு சித்தரிக்கப்படும் போக்கு காணப்படுகிறது என்று ஸ்ரீலங்கா பொது என பெரமுனவின் சட்டத்தரணி மனோஜ் கமகே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே தான் அவர் இந்த விடயத்தை தெரியப்படுத்தியிருக்கின்றார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்னவின் மறைவு குறித்து தனது இரங்கலையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். திரைசேரி அதிகாரி உள்ளிட்டோரின்
மரணங்களின் போது உடல்கள் வைத்தியசாலைக்கு செல்வதற்கு முன்னரே அவை உயிர் மாய்ப்பு என்ற செய்திகள் பரப்பப்பட்டதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது மனோஜ் ஹமகே கபில சந்திரசேன அவரின் விடயம்தானது. ஒரு மரணம் இயற்கையானதா, உயிர் மாய்ப்பா அல்லது கொலையா என்பதை மரண பரிசோதனையை தீர்மானிக்க வேண்டும். ஆனால் முறையான விசாரணைகள் என்று இவ்வாறான முடிவுகளை ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியிடுவது பாரதூரமான நிலை என்று அவர் எச்சரித்திருக்கின்றார். மேலும் அரசை விமர்சிக்கும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவால் என்றும், அதேபோல் நீதியரசர்களுக்கு அழுத்தம் கொடுத்து நீதித்துறையையும் அரசு தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறது என்றும் அவர் சாடியிருக்கின்றார். அரசமைப்பை மாற்ற மாட்டோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று தங்கள் தேவைக்காக அனைத்தையும் தலைகீழாக மாற்ற துடிக்கின்றார்கள் என்றும், போலீஸ் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் சுயாதீனத்தன்மை ஏற்கனவே சீர்குலைந்து விட்டது. இந்த நிலையில் நீதித்துறையின் கௌரவத்தையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்க வேண்டியது சட்டத்தரணிகள் மற்றும் நீதியரசர்களின் பொறுப்பாகும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஜனநாயகத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாப்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக வீதிக்கு இறங்கி தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும், அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியான சஹ்ரான் காசிம் உட்பட ISS கருத்தியலால் ஈர்க்கப்பட்டதாக கூறப்படும் 129 நபர்களின் பட்டியலை 2019 ஜனவரியிலேயே அரச புலனாய்வு சேவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பியிருந்த போதிலும் அன்றைய CID சிரேஷ்ட அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக மேன்முறையீட்டு நீதிமன்றிலே சுட்டி காட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் நிமித்தம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ்தான் கைது செய்யப்படுவதையும் தடுத்து வைக்கப்படுவதையும் சவாலுக்கு உட்படுத்தி அரச புலனாய்வு சபையின் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேசாலே தாக்கல் செய்த ரெட் மனு மீதான விசாரணை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட போதுதான் இந்த சமர்ப்பிப்புகள் முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மனுதாரர் சார்பிலே நீதிமன்றில் முன்னிலையாகி வாதிட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன ஜனக் டி சில்வா ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையின்படி சஹ்ரான் காசிம் உட்பட தேசிய தஹ்வீத் ஜமாத் அமைப்பின் 129 ஆதரவாளர்கள் பட்டியலை 2019 ஜனவரி 31 அன்று அரச புலனாய்வு சேவை CID-இடம் சமர்ப்பித்திருந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையில் ISIS கருத்தியலை உருவாக்கும் நபர்களை அந்த அறிக்கை மிக தெளிவாக அடையாளம் காட்டியிருப்பதாகவும் அவர் வாதிட்டிருக்கின்றார். இவ்வாறானதொரு விரிவான புலனாய்வு தகவல் கிடைத்திருந்தும் அவர்களை கைது செய்ய CID ஏன் தவறியது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் இலங்கையிலே தீவிரவாத குழுவொன்று இயங்கி வருவது குறித்து 2018ஆம் ஆண்டிலேயே பாகிஸ்தான் உளவு அமைப்புகளும் இலங்கை அதிகாரிகளும் எச்சரிக்கை விடுத்திருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மாவனெல்லை புத்தர் சிலைகள் சேதமாக்கப்பட்டமை மற்றும் வனாத்துவில்லு பகுதியிலே வெடிபொருட்கள் மீட்கப்பட்டமை போன்ற சம்பவங்கள் குறித்த விசாரணைகள் ஏற்கனவே சஹ்ரான் மற்றும் அவரது ஆதரவாளர்களை தீவிரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்பு படுத்தியிருந்ததாக வாதிட்ட அவர் சந்தேக நபர்கள் மறைந்திருப்பதாக நம்பப்படும் இடங்கள் குறித்த தகவல்களை SIS புலனாய்வு அதிகாரி ஒருவர் வழங்கியிருந்ததாகவும் குறிப்பிட்டார். ஜெயவர்தனவின் கூற்றுப்படி CID தங்களுக்கு கிடைத்த புலனாய்வு தகவல்களின் படி முறையாக செயற்பட்டிருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுத்திருக்கலாம் என்று அந்த அதிகாரி இதற்கு முன்னர் விசாரணை ஆணைக்குழு ஒன்றில் தெரிவித்திருந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியாவின் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவிடம் இருந்து 2019 ஏப்ரல் 4 அன்று பெறப்பட்ட இறுதி புலனாய்வு எச்சரிக்கை குறித்தும் ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்திலே விவரித்திருக்கின்றார். சஹ்ரான் காசிமின் தலைமையிலான தேசிய தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் ஆதரவாளர்கள் தாக்குதலுக்கு திட்டமிட்டுள்ளதாக அந்த எச்சரிக்கை இலங்கை அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்ததுடன் SIS பணிப்பாளர் நிலாந்த ஜெயவர்தன அந்த எச்சரிக்கையை காவல்மா அதிபருக்கு அனுப்பியதுடன் அதன் பிரதியை CID-க்கும் அனுப்பியிருந்தார். சமர்ப்பிப்புகளின்படி அந்த கடிதம் 2019 ஏப்ரல் 9 அன்று அப்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் ரவி சனவரத்னவின் அலுவலகத்தை சென்றடைந்த போதிலும் அது ஏப்ரல் 16 அன்று அப்போதைய பிரதி காவல்துறை அதிபர் நாகவத்தவிடம் ஒப்படைக்கப்பட்டது என்றும்
அதன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு நடந்த மறுநாளான ஏப்ரல் 22 அன்றே சிஐடி பணிப்பாளருக்கு அனுப்பப்பட்டிருந்தது. ஜனக் டி சில்வா ஆணைக்குழுவின் முன்னிலையில் ரவி செனவரத்ன அளித்த சாட்சியத்தை மேற்கோள் காட்டிய ஜெயவர்தன அவர் 2019 ஏப்ரல் 7 முதல் ஏப்ரல் 13 வரை மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வெளிநாடு சென்றிருந்ததாகவும் ஏப்ரல் 16 அன்று மீண்டும் கடமைகளை பொறுப்பேற்றதாகவும், எனினும் அந்த புலனாய்வு கடிதம் ஏப்ரல் 19 அன்றே செனவரத்னவின் அலுவலகத்தில் இருந்து வெளியேறியுள்ளது என்றும் சுட்டி காட்டியிருக்கின்றார். ஜஹ்ரான் காசிம் மற்றும் அந்த தீவிரவாத குழுவின் செயற்பாடுகள் குறித்து சிஐடி ஏற்கனவே அறிந்திருந்ததாக செனவரத்ன ஆணைக்குழுவின் முன்னிலையில் ஒப்புக்கொண்ட போதிலும் அந்த தகவல் தொடர்பாக சிஐடியால் எந்த நடவடிக்கையும் எடுத்திருக்க முடியாது என்று அவர் கூறியிருந்ததாக நீதிமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் தாக்குதலை தடுக்க தவறிய அதே அதிகாரிகளிடம் இப்போது மீண்டும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணையை எவ்வாறு ஒப்படைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய ஜெயவர்தன இந்த விடயத்தை நீதிமன்றம் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கமைய வழக்கை ஆராய்ந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த மனு மீதான மேலதிக விசாரணையை வரும் 26 ஜூலை 21 வரை ஒத்தி வைத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சி அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஏற்பட்ட அசாதாரண நிலை தொடர்பிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொலைபேசி மூலம் விசாரித்ததாக கடற்றொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அங்கு இடம்பெற்ற உண்மை நிலையை தான் அவருக்கு விளக்கமளித்ததாகவும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகரன் நேற்று ஊடகவியலாளர்களிடமும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பிலே அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று காலை எனக்கு தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி பேசியிருக்கின்றார். கிளிநொச்சியில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது ஏற்பட்ட சலசலப்பு காரணமாக அந்த கூட்டம் பாதியிலே இடைநிறுத்தப்பட்டது என்பதையும், இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பரவி பேசு பொருளாக மாறியிருந்ததும், குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை நான் தாக்க முயன்றதாக வதந்திகள் பரப்பப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் நான் அவ்வாறான ஒரு நபர் அல்லன். யாருடனும் சண்டை போடுவதோ அல்லது மோதல்களில் ஈடுபடுவதோ எனது குணம் கிடையாது. இந்த சம்பவம் ஜனாதிபதிக்கும் வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனினும் அங்கு நடந்த உண்மையான நிலைமைகளை தொலைபேசி வாயிலாக ஜனாதிபதிக்கு நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் என்று கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் தெரிவித்திருந்ததாக அந்த செய்தி இருக்கின்றது. நேற்று முன்தினம் கிளிநொச்சியிலே இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே தான் இந்த விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது. பாரதூரமான விடயங்கள் நடைபெற்று அது இடையிலேயே அந்த கூட்டம் இடைநிறுத்தப்பட்டு விட்டது. மேலும் இந்த 6 கட்சிகளின் கூட்டத் தொடர்பிலே அது ஒரு பயங்கரவாதத்தின் மறுவடிவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்க முயலும் புதிய அரசியல் கூட்டணியானது நாட்டின் வரலாறு, அடையாளம் மற்றும் சிங்கள பௌத்த விழுமியங்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட ஒரு தேச விரோத வேலை திட்டத்தின் வெளிப்பாடாகும் என்று தேச பிரேமி யாதிக பெரமுன அமைப்பின் சட்டத்திரணி நுவன் பெலண்டுவ இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மாணிக்கம் சாணக்கியன் மற்றும் எம்ஏ சுமந்திரன், ரபு கக்கிம், மனோ கணேசன் மற்றும் இன்னும் பலர் இணைந்து உருவாக்க முனையும் இந்த கூட்டணி போலி ஜனநாயக முகமூடி அணிந்த இனவாத கூட்டணியாகும் என்றும் அவர் விமர்சித்திருக்கின்றார். 1974 ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் ஊடாக உருவான தமிழீழம் என்ற பிரிவினைவாத கோட்பாட்டின் மறுவடிவமே இந்த புதிய கூட்டணி என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது 2009 ஆண்டில் இராணுவத்தால் தோற்கடிக்கப்பட்ட பயங்கரவாதத்தின் தொடர்ச்சி என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். வடக்கு மற்றும் கிழக்கில் சிங்கள பௌத்த மக்களுக்கு எதிரான ஒரு தனித்தாயகத்தை உருவாக்க இந்த தரப்பினர் திரைமறைவிலே முயன்று கொண்டிருக்கின்றார்கள் என்றும், இதற்கு முஸ்லிம் கட்சிகளின் ஆதரவை பெறுவது ஆபத்தானது என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தின் தனித்துவமான சில நடைமுறைகள் மற்றும் நிர்வாக பலயங்கள் குறித்தும் தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்த நுவான் பெல்லந்துடாவு இவை நாட்டின் இறையாண்மைக்கு சவால் விடுக்கும் செயல்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இவை இன்றைய இடிமுழக்கத்தின் செய்திகளாக இருக்கின்றது. நல்லது அன்பு சொந்தங்களை, மீண்டும் இன்னும் ஒரு செய்தியூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சக்திவேல். தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை நல்குங்கள்.